ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. தவேக ஆட்சியில் யார் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள்? லஞ்சம் கொடுத்ததாக சொல்லப்படும் தனியார் பள்ளிகளினுடைய நிர்வாகிகள், அந்த சங்க நிர்வாகிகள். நந்தகுமார்னு அவர் வந்து அவரும் வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். நம்ம இப்போ தான் வெளியே வருது ஒன்று ஒன்றா. என்ன செய்யணும்னா இந்த தவேகா இப்போ உங்களுக்கு சாட்சி வந்துட்டாங்கல்ல, தனியார் பள்ளி, இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இது மாதிரி எல்லா துறையிலும் இருக்குது. மின்துறை, டாஸ்மாக், எல்லா துறையிலையும் வரும். நாங்கள் பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. வெளிப்படையாக அந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு ஊழல் அதிகாரிகள் மீதும் அமைச்சர் மீதும் ஆதாரங்களுடன் வழக்கு தொடுத்து எஃப்ஐஆர் போடுது. இப்படி போட்டிங்கன்னா தான் ஒன்று மக்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வரும். அண்ணாமலை அவர்களுடைய அத்தை குடும்பம் என்றால் அதற்கு ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக அவரிடம் கேள்வி கேட்கலாம். இதுவரை அவரும் வந்து அதை பற்றி ஒன்றும் விளக்கம் கொடுக்கல. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, அண்ணாமலை அரசியலுக்கு வரும்பொழுது யாருக்கோ பிடிக்கல, குடைகிறது. அவங்க வந்து அது எந்த கட்சியாவனா இருக்கலாம், அவர்கள் இந்த மாதிரி செய்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. இதை தாண்டி ஆதாரம் இருக்குமானால் நிச்சயமாக சம்மந்தப்பட்டவர்கள் அதை வெளியிடுவேன். இவ்வளோ தூரம் அவங்க அத்தை சித்தி அப்படின்லாம் தெரிஞ்சவங்க அதை இன்டர்நெட்டில் போனால் அந்த கம்பெனியோட இது தெரிஞ்சிடும்ல, என்ன உறவுன்னு. அவர்கிட்ட விளக்கம் கேட்கலாமே. ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்க. மக்களால் அன்புடன் ஸ்னேக் பாபு என்று அழைக்கப்படுபவர் வந்து இன்னைக்கு நடுங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. அங்கே சினோரா அசோக் என்ற தவேகா வேட்பாளரை தாக்குதல் நடத்தி, அது வெளிப்படையாக வீடியோவில் வந்தது. 6 பிரிவுகளில் கொலை முயற்சி உட்படுதல் வழக்கு போட்டு, இதை வைத்து அவரை கைது செய்வதற்காக ஏற்பாடுகள் நடப்பதாகவும், அது கைது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் வந்து சில தூதர்களை அனுப்பி முதல்வர் விஜயிடம் சரணடைந்து என்னை மட்டும் கைது செய்து விடாதீர்கள், சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், இனிய வெள்ளிக்கிழமை. கேள்விகள் ஆரம்பிச்சிருவோமா சார்? முதல் கேள்வி வில்லிவாக்கத்தில இருந்து கேசவராம் கேட்கிறார். பழனிக்கு அருகில் கோரிக்கடவில் கோவில் திருவிழாவில் கீரனூர் காவல் நிலைய போலீசார் 2 குடித்து விட்டு பொதுமக்களை தாக்கி இருக்கின்றனரே, காக்க வேண்டியவங்களே இப்படி. அதாவது அது ஏதோ கருப்பண்ணசாமி கோயில் திருவிழா போல இருக்கு. அந்த ஊர் நானும் செய்தியில் படித்தேன். இவர் இந்த தவறை செய்தவர்கள், குற்றத்தை இழைத்தவர்கள் வந்து காவலர்கள் என்பதோடு அதில் ஒருத்தர் வந்து சிறப்பு உதவியாக SSIன்னு சொல்லக்கூடிய சிறப்பு உதவி ஆய்வாளர், இன்னொரு காவலர். இவங்க தண்ணி போட்டு அங்கே கலாட்டா பண்ணியிருக்காங்க. அந்த காவல்துறையில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உதாரணமாக தான் சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் கருப்பு ஆடுகள் இருக்கத்தான் செய்வாங்க. எல்லா துறையிலையும் காவல்துறையில் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதை சமுதாய தொடர்பவர்களுக்கு இருப்பதனால பார்த்தீங்கன்னா, ராயபுரத்தில் வந்து நடந்தது வந்து முன்னால், அதாவது திமுக ஆட்சியின் போது ஷீலா மேரின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர், பெண் ஆய்வாளர், அவங்க வந்து இந்த ஃபைனான்ஸ் ஸ்கீம் மாதிரி கோல்டு காயின் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொற்காசு அப்படின்னு சொல்லி இந்த மல்டி லெவல்னு சொல்லுவாங்கள்ல, செயின் நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி MLM அதே தான். இந்த MLM ஸ்கீமில் அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 கோடி, அவங்களும் அவங்களுடைய ஓட்டுநர் ஒருத்தர் பிரபுமணியும் நம்ம பேர், ஓட்டுநர் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு காவல்துறை வாகனத்தை எடுத்துக்கிட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. எதுக்கு? இந்த MLMக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க பண்ணுற அந்த MLMக்கு காவல்துறை வாகனத்தில் பயன்படுத்தியே தன்னுடைய சீருடையுடன் போய் இதெல்லாம் வந்து பண்ணி 20 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்கள். இப்போ வந்து அவளை வந்து இந்த தவேக அரசு அந்த அது வெளியானவுடன் அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. நடந்தது முன்னால், பட் அது வெளியானது இப்போது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 20 கோடியை என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க அந்த ஓட்டுநருமா சேர்ந்து, ஓட்டுநர்னா ஒரு ஓட்டுநர் தானா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து
ஒரு குற்றத்தில் இவ்வளோ தூரம் பார்ட்னராக இருக்கார், நெருக்கமாக இருக்கார். சரி, அது வேறு விஷயம். என்னென்னா திருமண மண்டபம் மட்டும் இல்லாமல் குவாரிகள் நடத்துகிறாங்க. யார்? இன்ஸ்பெக்டர். அப்போ அந்த குவாரிங்கிறது எவ்வளவு வந்து லாபம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் ஒரு இன்ஸ்பெக்டரே மோசடி செய்து மக்களை குவாரியில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இவங்க ஒரு காவல்துறை ஆய்வாளர், பெண் ஆய்வாளர். அதில் என்ன சார் ஆண் பெண் வித்தியாசம்? இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குற வரிசையாக பிடிக்கிறாங்க. ஒரு சமீபத்தில் பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் எல்லாம் சமமாக தான் இருக்காங்க. கொஞ்சம் பெண்கள் கூடவே இருக்க மாதிரி தெரியுது நமக்கு என்னமோ. ஆமாம், அந்த அளவுக்கு அவர்களுக்கு இவ்வளோ துணிச்சல் வந்தது எப்படின்னு தெரில. இதைத்தான் யாரோ வந்து பெண்கள் முன்னேற்றம்னு சொன்னார். அவர் தானே சொன்னார். அவங்க வந்து வப்பாட்டி வச்சுக்கிட்டு நீங்களும் வப்பாட்டன்னு வச்சுங்க. அப்போ அந்த கணக்கில் பார்த்தா ஆண் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா, பெண் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா அதுக்கு பேர் சுதந்திரம் தானே. இது என்ன மண் என்று நாம் நினைவுபடுத்த வேண்டும் அவர்களுடைய வார்த்தைகளில். ஏனென்றால் இந்த காவல்துறையிலேயே அப்படி கருப்பாடுகள் இருப்பது வந்து சமுதாயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமானது. இது வந்து ஏதோ இந்த தாவேக அரசும் போது தான் வந்ததுன்னு நம்ம சொல்லலை. இதையெல்லாம் இப்போ அவங்க நடவடிக்கை எடுக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வந்து காவல்துறையில் இருந்து கொண்டு அழிச்சாட்டியம் செய்பவர்கள், வன்முறை செய்பவர்கள், தண்ணி போட்டுட்டு போதைப்பொருள் இதில் வந்து இவங்களே நடந்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் இன்றைக்கி புதுசாக 18 வயசு 20 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி திருத்த போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. ஓகே சார். அடுத்ததாக மயிலாடுதுறையிலிருந்து வைத்தீஸ்வரன் கேட்கிறார். மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் பனையூர் விழாவில் 2 அமைச்சர்கள் முன்னிலையிலேயே மின்வெட்டு நடந்துள்ளதே. ஒரு காலம் அது ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு பேசும்போது கூட அவர் முன்னாள் துணை முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கேட்டார், அது மச்சம் வைத்து விட்டதால் தூய சக்தியான்னு கேட்டாருன்னு. அதற்கு ஒரு நினைவுபடுத்துகிறார் போல் இந்த மின்வெட்டு. இணைவு விழாவில் மின்வெட்டுன்னு வரும்போது, ஐயா கண்டவங்களை கொண்டு வந்து இணைச்சிடாதீங்க, இணைச்சதுன்னா மக்களுடைய வாழ்வு இந்த மின்வெட்டு மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய ஆட்சியும் வந்து இப்படி மின்வெட்டு மாதிரி தான் வந்து பவர் இல்லாமல். அதுதான் வந்து உதயநிதி அவர்கள் கூட கிண்டலாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். சட்டமன்றத்தில் வந்து பனையூர்லேயே பவர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இந்த விழா நடந்தது பனையூர். ஆமாம், ஏன்னா அவங்க தலைமையகத்தில். பனையூர்லேயே பவர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறது 2 அர்த்தம். மின்வெட்டியும் ஒரு அர்த்தமாக கொள்ளலாம். விஜய் அவர்களுக்கு முதல்வர் அவர்களிடம் பவர் இல்லை, ஆதவ அர்ஜுனா போன்ற மற்ற அடுத்த நிலையில் உள்ளவர்கள் தான் வந்து அங்கங்கே பவர் சென்டர்ஸ் இருக்குன்னு. விஜய் இத்தனைக்கும் முதல் நாளே கூட சொன்னார் ஒரே ஒரு பவர் சென்டர் தான்னு. ஆனால் நிறைய பவர் சென்டர் இருக்கா மாதிரி சில காட்சிகள் தான் தென்படுது. இதை உதயநிதி அவர்கள் சொன்னாலும் வந்து உதயநிதி சொன்னதனால் அது தவறு என்று நம்ம சொல்ல முடியாது. அந்த மின்வெட்டுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் காரணம்லாம் கொடுத்துருக்காரு. பணியாளர்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள், ரெக்ரூட்மெண்ட் நடக்கலை, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து பழுதாக இருக்குது, சரியாக மெயின்டைன் பண்ணல, ஓவர்லோடு, இதெல்லாம் இந்த காரணங்களையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த காரணங்களை நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க, கேட்டுக்கிறோம். மின்வெட்டு வந்ததுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் அங்கங்கே மின்வெட்டு வருது. திமுக காரர்கள் சிலர் காரணம்னு சொன்னீங்க, யாரோ 1-2 பேரை கைது கூட பண்ணாங்க. ஆனால் இந்த காரணங்களை நீங்கள் சாக்காக ரொம்ப நாள் சொல்ல முடியாது. இந்த ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னால் மின்வெட்டு அதிகமானதுனாலேயே திமுக ஆட்சி மாதிரி அதிமுக ஆட்சிக்கு வந்த வரலாறுலாம் இருக்குது. நில அபகரிப்பு, மின்வெட்டு, இந்த 2 மேட்டரை வச்சுக்கிட்டு ஆட்சி மாற்றம் வந்தது. அப்போ மின்வெட்டு என்பது மக்களிடையே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தாவேக அரசு புரிந்து கொண்டு, திமுக காரணம் இல்லை யாரோ சில அதிகாரிகள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்றால் ஒரு 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்க, இடமாற்றம் செய்யுங்க, இல்லை தேவைப்பட்டால் பணி நீக்கம் செய்யுங்க, இல்லை குற்றப்பதிவு வழக்கு போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, கிரிமினல் வழக்கு போடுங்க. அரசுக்கு எதிராக சதி செய்ததாக வழக்கு போட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெளியே வர முடியாது. 4 பேருக்கு போடுங்க ஆதாரங்கள் இருந்தால். சும்மா வந்து போட முடியாது ஆதாரம். அப்படி செய்தீர்களானால் இந்த விஷமமாக நடைபெறுவது நின்றுவிடும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மெதுவாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பழுது பார்ப்பது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை கரெக்டாக வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். பணியாளர்கள் நீங்கள் எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும். ஓவர்லோடாக இருக்குன்னா இப்போ இந்த பீரியடில் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அந்த குளிர்காலம் ஓரளவுக்கு இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த கன்சம்ஷன் பயன்பாடு குறையலாம். அப்பொழுது உங்களுக்கு ஒரு மூச்சு விடும்
ஒரு ஒரு நேரம் கிடைக்கலாம். இந்த மூச்சு விடும் நேரத்தில் இதை சரி செய்து கொண்டு விட்டால் அடுத்த கோடை காலத்திற்கு இந்த பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளலாம். ஓகே சார். அடுத்ததாக சேலத்திலிருந்து மின்மணி ரமேஷ் கேட்கிறார், திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கான உரிமங்களுக்காக டிபிஐ அலுவலக தனி அறையிலேயே சுமார் 400 கோடி லஞ்சம் வாங்கப்பட்டதாமே. ஆமாம், இது ஏற்கனவே நம்ம கூட போன தடவை பேசும்போது கூட பேசணும். 300 கோடி 400 கோடின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் டிபிஐ அலுவலகம் தனி அறை செகண்ட் ஃப்ளோர்ல வச்சிருந்தா அதுதான் சொன்னேன். அதாவது ஒரு ஃப்ளோரில் வந்து நிர்வாகம், அதாவது அதிகாரபூர்வமான அலுவல், இன்னொரு ஃப்ளோரில் வெறும் இந்த பணம் பரிமாற்றம். அது மட்டும் இல்லாமல் இங்கே டீனரில் தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்களுக்கு வேண்டியவங்க சொந்தக்காரங்க, அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளிக்கல்வி அமைச்சருடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகி ஒருத்தர் முத்துக்குமார்னு, அப்புறம் இன்னும் அவருடைய சொந்தக்காரன்னு அப்படின்னு யார் தாவேக ஆட்சியில் வெளிப்படையாக சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுகிறார்கள். தாவேக ஆட்சியில் யார் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள்? லஞ்சம் கொடுத்ததாக சொல்லப்படும் தனியார் பள்ளிகளினுடைய நிர்வாகிகள், அந்த சங்க நிர்வாகிகள், நந்தகுமார்னு அவர் வந்து அவரும் அவருடைய நம்ம சக நிர்வாகிகளும் வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். இப்போ வந்து சமீபத்தில் தாவேக ஆட்சி வந்து இந்த 1.5 மாதத்தில் அதெல்லாம் கேட்கறது இல்லை, எந்த காசும் வாங்காமல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இது நல்ல விஷயம். நம்ம இப்போ தான் வெளியே வருது ஒன்று ஒன்றா. அதாவது பள்ளிக்கல்வித்துறை போன இதில் என்ன செய்யணும்னா, இந்த தாவேகா நீங்கள் அருண் ஐபிஎஸ் அவர்களை கொண்டு வந்து போட்டீர்கள். அவர் திமுக ஆட்சியில் திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருந்தவர் என்று சொல்லப்படுகிறார். அது கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா, எல்லா காவல்துறை அதிகாரிகளுமே யார் முதலாளியோ, அதாவது ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பது, அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதை மீறி அவர்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டால் இங்கேருந்து அவளை வேற எங்கேயோ டம்மியான பதவிக்கு மாற்றி விடுவாங்கன்றது வழக்கமான இருக்குது. அதனால் கூட அப்போ அவர் செயல்பட்டுருக்கலாம். இப்பொழுது அவரை தான் கொண்டு போட்டிருக்கீங்க. அப்படி ஊழல் செய்த அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும், ஏன்னா அமைச்சர்கள் மட்டும் இல்லை, அதிகாரிகள் துணை இல்லாமல் அமைச்சர் பணம் வாங்க முடியாது. இப்போ உங்களுக்கு சாட்சி வந்துட்டாங்கல்ல தனியார் பள்ளி, இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். இது மாதிரி எல்லா துறையிலும் இருக்குது. மின்துறை, டாஸ்மாக், எல்லா துறையிலையும் வரும், பல துறைகள், பொதுப்பணித்துறை எல்லாம். ஆமாம், இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு, வெளிப்படையாக அந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு ஊழல் அதிகாரிகள் மீதும் அமைச்சர் மீதும் ஆதாரங்களுடன் வழக்கு தொடுத்தீர்கள், எஃப்ஐஆர் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா தான் ஒன்று மக்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வரும். இதில் 2 விஷயம் நல்ல விஷயம். எதிர்காலத்தில் வரும் அரசியல்வாதிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் கவனமாக ஊழல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு ஊழல் எண்ணம் வரக்கூடாது. 2வது, ஊழலை ஒழிப்போம் நீங்கள் சொல்கிறீங்களே, மக்கள் உங்களை நம்பணும்ல. ஏற்கனவே நீங்கள் தான் வந்து இந்த இணைவு விழாவில் எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளே போட்டிங்கல்ல, எல்லா கட்சிக்காரங்களும் ஏற்கனவே ஊழல் புகார் உள்ளவங்களும் உள்ளே தானே இருக்காங்க. ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் மேல் எப்படி நம்பிக்கை வரும்? அந்த நம்பகத்தன்மையை நிலைநாட்டுவதற்காக அதற்காகவாவது இந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஓகே சார். அடுத்தாக சென்னையிலிருந்து கமலநாதன் கேட்கிறார், திமுக ஆட்சியில் நடந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் டெண்டர் ஒதுக்கப்பட்ட 26 நிறுவனங்களில் 2 அண்ணாமலையின் அத்தை குடும்பத்திற்கு சொந்தமானது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நான் கூட அந்த வலைதளத்தில் அது பார்த்தேன். ஏதோ 2 நிறுவனம் பேர் போட்டிருந்தாங்க, அது பேர் என்னங்கிறது முக்கியம் இல்லை. இது அண்ணாமலையின் அத்தை குடும்பத்தினர் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க. இதற்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா வலைதளத்தில் வரதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்க முடியாது. பாதி உண்மையாக இருக்குது, பாதி அவங்கவுங்களே வந்து தயார் பண்ணி போட்டதாக இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்களுடைய அத்தை குடும்பம் என்றால் அதற்கு ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக அவரிடம் கேள்வி கேட்கலாம். இதுவரை அவரும் வந்து அதை பற்றி ஒன்றும் விளக்கம் கொடுக்கல. ஒரு கால் பொய்யான தகவலாக இருந்தால் இதை பற்றி பேசுவான்னு நினச்சி கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் சரி, இதை வந்து இது உண்மையாக இல்லாத பட்சத்தில் இது வந்து யார் செய்திருப்பார்கள் என்றால் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அரசியல் ரீதியாக யாரோ செய்திருக்கிறார்கள் என்று. உண்மையாக இல்லாத பட்சத்தில், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அதை வெளியிட வேண்டும். ஆமாம், ஆதாரங்களை. சும்மா வந்து இது அவங்க அத்தை கம்பெனின்னு, அவங்க அத்தை யாரு, உண்மையிலேயே அவங்க அத்தை தானா, இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒன்று என்ன தெரிகிறது என்றால், அண்ணாமலை இப்பொழுது ஒரு இயக்கம் கட்சி அப்படின்னு அரசியலில் இறங்கும் பொழுது இந்த செய்தி வருகிறது.
இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நடந்து அது அந்த டெண்டர் நடந்தது ரொம்ப வருஷம் முன்னால், ஒரு 2 வருஷமாவது 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னால் நம்மளே பேசியிருக்கோம். ஆமாம். அப்போ இப்போ மட்டும்தான் அது வெளியே வருதுன்னா அண்ணாமலை அரசியலில் நுழைவதை விரும்பாத யாரோ செய்கிறார்கள். அவர்கள் எந்த கட்சியினராக வேணால் இருக்கலாம், அவர் சார்ந்த முதல்ல இருந்த கட்சியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், இல்லை திமுகலேருந்து கூட சும்மா இப்போ அண்ணாமலைன்னு புதுசாக ஏற்கனவே விஜயன் ஒருத்தர் புதுசாக வந்தாரே குடைச்சல் தாங்கலை, இந்த அண்ணாமலை வேறு கொஞ்சம் விவரமாக பேசுகிற ஆள், இவர் வந்தால் குடைச்சல் இன்னும் தாங்காதுன்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்கலாம். அதனால் ஆனால் ஒன்று மட்டும் என்ன புரிகிறது என்றால், தமிழ்நாடு அரசியல் என்றால் அதில் அண்ணாமலையின் பங்கு இல்லாமல் இல்லை. அண்ணாமலைக்கென்று ஒரு அரசியல் பாதை தெளிவாக அவருக்கு இருக்குது, அவருக்கு அரசியல் அடையாளம் இருக்குது. ஏன்னா எப்போவுமே யார் மீதாவது ஒரு குற்றச்சாட்டு புகார்னு வரணும்னா, ஒருவர் வளர்ச்சி அடைகிறார் என்றாலே அவர் மீது புகார் சொல்லணும், குற்றச்சாட்டு சொல்லணும்னு. நம்ம அண்ணாமலை ஆதரவு பண்ணி அவர் நேர்மையானவருங்கிறத நம்ம ஆதாரம் வெளியிடுவதோ நிரூபணம் செய்வதோ நமது வேலை இல்லை. நம்ம சொல்லக்கூடியது பொத்தாம்பொதுவாக அவங்க அத்தை அப்படின்னு போடுவது தவறு. அதற்கான ஆதாரங்கள் இப்போ அண்ணாமலை சில ஆதாரங்களை போடும்போது அந்த டாக்குமெண்டெல்லாம் எடுத்து போடுறார். ஆமாம். வேறு சிலரும் யூடியூபர்களும் போடுகிறார், பல யூடியூபர் நம்மளே கூட போட்டுருவோம். அந்த மாதிரி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஆதாரங்களை, பின்னணி ஆதாரங்களை வெளியிட வேண்டும். அப்படி இல்லாமல் பொத்தாம்பொதுவாக சொல்கிறது என்னென்னால், அப்போது அவர் மீது அரசியல் அந்த காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் யாரும் செய்கிறார்கள் அப்படியாகவும் இருக்கலாம் என்று தான் சொல்கிறோம் தவிர காழ்ப்புணர்ச்சி தான் காரணம் நம்ம சொல்ல வரல. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, அண்ணாமலை அரசியலுக்கு வரும்பொழுது யாருக்கோ பிடிக்கல குடைகிறது. அவங்க அது எந்த கட்சியாவனா இருக்கலாம், அவர்கள் இந்த மாதிரி செய்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. இதை தாண்டி ஆதாரம் இருக்குமானால் நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் அதை வெளியிட வேண்டும். இவ்வளோ தூரம் அவங்க அத்தை சித்தி அப்படின்லாம் தெரிஞ்சவங்க அதை இன்டர்நெட்டில் போனால் அந்த கம்பெனியோட இது தெரிஞ்சிடும்ல, என்ன உறவுன்னு அவர்கிட்ட விளக்கம் கேட்கலாமே. ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்க. அடுத்ததாக கொடைக்கானல் இருந்து மாசிலாமணி கேட்கிறாங்க, சென்னை புழல் பகுதியில் அதிகாலை பணிக்கு செல்ல காத்திருந்த பெண் நடத்துனரிடம் பாலியல் அத்துமீறல், சிங்கப்படை என்ன செய்கிறது? இல்லை, சிங்கப்படை வந்த மறுநாளே சிங்கப்படையிலேயே ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க. அப்புறம் நகை காணாமல் போச்சு. ஸோ அது சிங்கப்பெண், நீங்கள் சும்மா அதெல்லாம் பேரெலாம் நம்ம பெருசாக வச்சுருவோம், அதெல்லாம் ரைட்டு. பட் அந்த படை இப்போ தான் உருவாயிருக்கு. நம்ம ஏற்கனவே முன்னால் பேசணும், அப்போ 37 மாவட்டத்தில் 36 பேர் என்னமோ தான் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் 2500 பேர் போடுறான்னு முதல்வர் அறிவித்தார். இன்னும் போட்டுட்டாங்களா, முழுமையாக அது நிறைவேறி விட்டதா, அந்த கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டதா என்று தெரியவில்லை. அதிகாரபூர்வமாக செய்தி எதுவும் வரல. 2500 பேர் போடுறோன்னு சொன்னாங்களே தவிர போட்டாங்களா, எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கங்கிறதெல்லாம் தெரியல. ஒரு மாவட்டத்திலையும் அந்த பெட்ரோலிங் கண்காணிப்பை அதிகப்படுத்தினால்தான் இதெல்லாம் தடுக்க முடியும். ஒரு பெண் காலங்காலம் அவங்க ஒரு நடத்துனர் நினைக்கிறேன், அவங்க பெண் நடத்துனர். ஆமாம், கண்டக்டர், பஸ் கண்டக்டர். அவங்க பணிக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க. அப்போ பெண்கள் இரவு பணி எத்தனையோ பேர் சென்னையிலையும் சரி, மற்ற நகரங்கள், கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள், மதுரை, திருச்சி, இங்கெல்லாம் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இல்லை, தொழிற்சாலைகளில் நைட் ஷிஃப்டெல்லாம் இருக்குது. இப்போ பெண்கள் இரவில் நடமாட்டம் என்பது ஒரு காலத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம், இன்று சகஜமாக நடக்கிறது. அப்போ இரவில் இந்த விடிகாலையில், ஏன்னா அந்த விடிகாலை நேரம்லாம் கொஞ்சம் காவல்துறையினரே கொஞ்சம் கண்ணசரும் நேரம். அந்த மாதிரி சமயத்துல தான் குற்றவாளிகள் விழிப்பாக இருப்பார்கள். ஆமா, அப்படித்தான் இருக்கும். அப்படித்தானே, அது இயல்பாக அப்படித்தானே இருக்கும். அவங்க எப்போ தூங்குவாங்க, எப்போ அவங்க ஓய்வு எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு தான் அவன் திருட வருவான், இல்லை தப்பு செய்ய வருவான். ஆமா, அந்த மாதிரி இந்த விடிகாலை நேரங்களில், இரவு நேரங்களில் கூடுதலாக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பகலில் விட இரவிலும் விடிகாலையிலும் இவர்கள் கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கான கட்டமைப்பை விரைவில் உருவாக்க வேண்டும். நம்ம எல்லாத்துக்குமே எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும், 6 மாதம் டைம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம்னா சில விஷயங்களுக்கு 6 மாதம் பொறுக்கலாம். எல்லா விஷயங்களுக்கும் 6 மாதம் பொறுக்கணும். இந்த 6 மாதத்துக்குள்ள அப்போது எல்லாத்தையும் தாங்கிக்கணுமா மக்கள்? இந்த 6 மாதத்துலேயே அந்த இமேஜ் கெட்டு போயிடுமே, இந்த ஆட்சியினுடைய இமேஜ். அதனால இந்த மாதிரி நிகழ்வுகள், குற்றங்கள் எந்த ஆட்சியிலும் நடக்கத்தான் செய்யும். 100% கண்காணிப்பு இருந்தால் கூட அதை மீறி நடக்கவும் செய்யும். ஆனால் அந்த கண்காணிப்பை எவ்வளவு தூரம் நம்ம இன்னும் கட்டமைப்பு ஏற்படுத்துகிறோம் என்பது முக்கியம். இதை முதல்வரின் கீழே வரும் காவல்துறை இதை கவனிக்க வேண்டும். முதல்வர் அவர்களே இதில் கவனம் செலுத்த வேண்டும்.
ஓகே சார். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து வீரகதிரவன் கேட்கிறார். ஈரான் பாடகி ஹிஜாப் அணியாமல் யூடியூப்பில் கச்சேரி நடத்தியதால் 74 கசையடி தண்டனை. இந்த மாதிரி யூடியூப்பில் பாடியிருக்கு. இப்போ தான் யூடியூப்பில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், நாடகம் போடலாம், ரீல்ஸு போடலாம். உலகம் முழுக்க இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் இல்லை, இல்லை ஐரோப்பிய நாடுகள், சில நாடுகளெல்லாம் வந்து 16 வயசுக்கு கீழே ரீல்ஸ் போடக்கூடாது, இன்டர்நெட் பார்க்கக்கூடாது, அதாவது இப்போ இது செல்ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக்கு இந்த வலைதளங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு தென் அமெரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், சில நாடுகள் வந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் வந்து சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. என்னை பொறுத்தவரை இது ஒரு பக்கம் இருக்குது. ஈரான் போன்ற நாட்டிலெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரம் போல தான் அது. ஒரு அந்த மத ரீதியான ஒரு சர்வாதிகாரம். அதுவும் வந்து ஒரு வம்சம். அந்த மத ரீதியானனா அங்கே இருக்கிற முஸ்லீம் எல்லாருமே முஸ்லீம் தான் ஈரானில். ஆனால் ஒரு வம்சம் தான் அங்கே ஆட்சியில் இருக்கும். அப்புறம் அந்த வம்சத்தை அடித்து ஒடிச்சிட்டு வேற ஒரு வம்சம் வரும். இப்படி ஒரு சில அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த 74 கசையடி ஒரு பெண்ணுக்கு, இளம் பெண், ஏதோ ஒரு 25-26 வயது பெண், கசையடி. இந்த ஒரு கசையடி ஹிஜாப் போடாமல் பாடுது. அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி கூட விட்டுருக்கலாம். கசையடி என்பதாவது ஒரு கசையடியே வாழ்நாள் முழுக்க வந்து வடு இருக்குமா. 74 கசையடி என்பது மிக கொடூரமான ஒரு தண்டனை ஒரு பெண்ணுக்கு. அவர்கள் ஒன்றும் பெரிய அது ஒரு குற்றம்னே சொல்ல முடியாது. சரி, அது ஈரான், நம்ம ஒன்றும் தலையிட முடியாது. ஆனால் இந்தியாவில் ஷாரியா சட்டம் வந்து கொண்டு வர வேண்டும், யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சட்டம் வரக்கூடாது என்று எதிர்ப்பவர்கள், ஐயா ஈரான் மாதிரி அதே ஷாரியா சட்டத்தை இங்கே கொண்டு வந்துடலாமா? இதுக்கும் ஒரு பொட்டாட்டிக்கு மேலே 2வது மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அந்த ஷாரியா சட்டத்தை பயன்படுத்தணும். அதாவது இஸ்லாமிய ஆண்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ ஆண்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதோ ஒரு உதாரணம். ஏன்னா ஈரான்லாம் வந்து, ஆப்கானிஸ்தான்லாம் அந்த மாதிரி நாடுகளில் பெண்கள் வந்து இசை கேட்கக்கூடாது, பாடக்கூடாது மட்டும் இல்லை, மியூசிக்கே கேட்கக்கூடாது. பெண்கள் இதுக்கு போகக்கூடாது, பல்கலைக்கழகங்களுக்கோ கல்லூரியில். இப்படி சில நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. எல்லா நாடும் அப்படி இல்லை, சில நாடுகள். நம்ம இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு நம்ம வந்து அவர்களை வந்து இந்தியாவில் அப்படின்னு சொல்லும்போது பிரித்து பேசலை, சகோதரர்களுக்கு சொல்கிறோம். ஐயா, இந்த ஷாரியான்னு சொல்லி சில விஷயங்களில் பேசுகிறீங்களே, இந்த திருடினா கையை வெட்டிடுறது, என்ன ஜில்பாவா ஹிஜாபு போடலைன்னா வந்து 74 கசையடி, இந்த மாதிரி விஷயங்களை. அப்புறம் வந்து இந்த திருமணம் கடந்த உறவுன்னு சொன்னால் கல்லால் அடித்து தெருவில் வந்து மரண தண்டனை, இதெல்லாமும் ஷாரியாவில் கொடுத்துடலாமா இந்தியாவில் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். எதுக்காக இதை சொல்கிறோம்னா, பொது சிவில் சட்டம் என்பது எல்லா மதம் எல்லா சாதிக்கும் பொதுவாக ஒரு குற்றம்னா அதுக்கு ஒரு தண்டனை, அதுக்கு ஒரு சட்ட விதி. இது இந்திய குடிமகனாக இருந்த எந்த மாநிலமாக இருந்தாலும் இது இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். அப்போ இந்தியாவில் வந்து இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் எவ்வளவு நிறைவாகவும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள், சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்பதை ஈரானை பார்த்து தெரிந்து கொள்ளும். ஓகே சார். அடுத்ததாக மயிலத்திலிருந்து பரணிதரன் கேட்கிறார். சேலம் கெங்கவள்ளி பிடிஓ இளங்கோ உள்ளூர் திமுக நிர்வாகி மணிகண்டனின் சகோதரியின் இடுப்பில் கிள்ளியதால் பிடிஓவை கன்னத்தில் அறைந்துள்ளாரே திமுக நிர்வாகி. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். சேலத்தில் பிடிஓ யாரோ கெங்கவள்ளின்னா நங்கவள்ளி பக்கத்தில் அந்த சைடில் ஒரு ஊர், அது ஊர், அது கெங்கவள்ளி. அங்கே பிடிஓ இளங்கோ. சரி, அவர் வந்து யாரையோ கிள்ளியிருக்காரு. ஆமா, ஒரு பெண்ணு ஏதோ ஒரு நிகழ்வில் கிள்ளியிருப்பாரு. ஆமா, கிள்ளுனது ஒரு திமுக நிர்வாகியோட சகோதரி. ஆமா, அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பிடிஓவா கன்னத்தில் அடிச்சிட்டாரு. என் சகோதரியை எப்படி கிள்ளினேன்னு. இதுக்கு அடுத்து இதனுடைய தொடர் செய்தி அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கன்னத்தில் அடித்தாரே, ஆமா, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுககாரர். தவறா சொல்றீங்க போல. கிள்னவரை தானே கைது பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களும் பேசுறோம். பண்ணது வந்து இந்த மணிகண்டனை அடிச்சவரை அதை கண்ண சகோதரி இடுப்பை கிள்ளுன அப்படின்னு சொல்லி அடிச்ச சகோதரர். ஆமா, அதாவது டெக்னிக்கலா பார்த்தா ஒரு அரசு அதிகாரியை நீங்கள் வந்து தாக்கியது என்பது குற்றம். ஓகே, நீங்க அவர் கிள்ளினாருன்னா அதற்கு நீங்க காவல்துறையில் புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லலாமே தவிர, நீங்களே போய் அவரை அடிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை.
அவரை கைது செய்தார்கள் இல்லை வழக்கு போட்டார்கள் அந்த மணிகண்டனா ஏதோ சொல்றீங்களே. ஆமா, லா படி இதான் ப்ரொசீஜர். அது சட்டப்படி அது சரிதான். ஆனால் அது பிடிஓ மீது என்ன நடவடிக்கை என்பதும் வெளியாக வேண்டும். அடிச்சதுக்கு ஓகே நடவடிக்கை, அடிச்சதுக்கு நடவடிக்கை, சட்டப்படி கிள்னதுக்கு ஒரு பாலியல் குற்றம் இல்லையா அது? ஒரு பெண்ணை, அது திமுக நிர்வாகியுடைய சகோதரியோ, ஆக மொத்தம் ஒரு பெண்மணி, எந்த கட்சியாக இருந்தான் அப்படின்னு வரணும். ஆனால் ஒன்று நினச்சி பார்க்குறோம், இதுதான் கர்ம வினைன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் கலந்து கொண்ட விழாவிலேயே, பெண்கள் மகளிர் விழாவில், மகளிர் அணி விழாவில், ஒரு பெண் போலீஸ் அவர்களை பின்புறத்தில் ஒரு திமுக நிர்வாகி கிள்ளினார். அப்பொழுது திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கனிமொழி அவர்கள் கூட எந்த நடவடிக்கையாகவும் குரல் கொடுக்கவில்லை. அதனால் இந்த சம்பவத்தை நம்ம நியாயப்படுத்த விரும்பலை. அப்போ அது நியாயமும் இல்லை. ஆனால் இதுதான் கர்மவினை. அன்னைக்கு நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்கும். அன்னைக்கு தவறு நடந்த அந்த யாருக்கோ ஒரு பெண் காவலர், போலீஸையே உங்களால் அது வழக்கு போட முடியல, அதாவது குற்றவாளி மீது திமுக என்பதால். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கர்மவினை. பட் கர்மவினையை தாண்டி சட்டப்படி அவர் அடித்தது தவறு, அவர் மேல் வழக்கு போட்டது சரி. அதே சமயம் அந்த பிடிஓ இடைநீக்கமோ இல்லை அவர் மீது குற்றப்பதிவோ செய்திருக்க வேண்டும். செய்தார்களா என்று ஒன்றும் தகவல் இல்லை. செய்வார்கள் என்று செய்ய வேண்டும் என்பதுதான் நமது கருத்து. ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்கிறாங்க, இந்து அறநிலைத்துறையில் 250 கோடி ரூபாய் வாடகை பாக்கியாமே. ஆமாம், கட்டடத்தெல்லாம் அந்த வாடகையும் பார்த்தீங்கன்னா நிலமோ அல்லது இப்போ கூட 200 வணிக வளாகங்கள் கட்டதெல்லாம் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த மல்டி லெவல் பார்க்கிங்கு 500 பேர் வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு வராங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல எதுக்காக மல்டி லெவல் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி கேட்டு சட்டமன்றத்திலேயே கூட சேகர்பாபு ஏன் கார் பார்க்கிங்கும் அவசியம் தானே உதயநிதி அவர்களும் சேகர்பாபுவும் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் மல்டி லெவல் பார்க்கிங் வர்ற அளவுக்கு எந்த மாதிரி கோயிலுக்கு அது வேணும்னு கேட்டால் ஒரு பழனி, திருவண்ணாமலை, திருத்தணி, திருச்செந்தூர், இந்த மாதிரி மிக அதிகமாக பிரபலமான கோயில்களுக்கு நீங்கள் கட்டணும். இவங்க கட்டுறதெல்லாம் அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்களையும் கட்டுறாங்க. என்ன கட்டடங்கள் வணிக வளாகங்கள் கட்ட கமிஷன் வருகிறதே, 15% 25% கமிஷன் வாங்கிடுறாங்களா முதல்லையே. அதனால் அறநிலையத்துறையில் இருப்பதிலேயே அதிகமாக அநேகமாக நடைபெறுவது டாஸ்மாக் ஒரு பக்கமும் அறநிலையத்துறைன்னு தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் அங்கே பணம் பக்தர்கள் இங்கே கொட்டுறாங்க, அங்கே குடிமக்கள் கொட்டுறாங்க, மதுப்பிரியர்கள் கொண்டு கொட்டுறாங்க. இதெல்லாம் ஒன்றும் பழக்கம், இதுவும் பழக்கம்னு சொல்லலாம், இல்லை ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். இந்த பணம் கொட்டுறதுனால அங்கே மிஸ்யூஸும் அதிகமாகுது. இந்த வாடகை பாக்கின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை ஒரு ஏக்கர் இல்லை ஒரு கிரவுண்டு நல்ல ஒரு நகரத்தில் இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கே ஒரு 5000 10,000 வாங்கக்கூடிய, ஆயிரக்கணக்கில் வாங்கக்கூடிய இடத்துக்கு வருடத்துக்கு 1000 ரூபா தான் குத்தகை அல்லது வாடகை. மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சில நூறுகள் தான் இருக்கும். அது மார்க்கெட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் 100 பங்கு இருக்கும். இந்த வாடகை 250 கோடி பாக்கி. இப்போ இது 100 பங்கு உண்மையான வாடகை, இல்லை 10 பங்குன்னு வச்சுங்க ஒரு உதாரணமாக. அப்போவே 2500 கோடி ஆயிடுது. இல்லை 10 பங்கு 5 பங்குன்னு போனால் இன்னும் பல 1000 கோடிகள். இப்படி இதையெல்லாம் மீட்க வேண்டும். இவர்கள் அந்த வாடகையில் அப்படி வாடகை கொடுக்காமல் இருப்பவர்களை சட்டபூர்வமாகத்தான் வெளியேற்றணும். சட்டபூர்வமாக போனால் கோர்ட்டுக்கு அது தெரிஞ்சுதான் அந்த தப்பு பண்ணுறாங்க. கோர்ட்டுக்கு போனால் 10 வருஷம் ஆகும், 10-15 வருஷம் ஆகும். நடத்தி முடிச்சு செட்டில் ஆயிடலாம், அதுக்குள்ளே செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்குள்ளே பல ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். இதை நம்பி தான் அவர்கள் லஞ்சம் கொடுத்து அவர்களும் வாங்குகிறார்கள், லஞ்சம் வாங்குபவர்களும் வாங்குகிறார்கள், கொடுப்பவர்களும் கொடுக்கிறார்கள். அப்படி இல்லாமல் அதிரடியாக ஒரு அவசர சட்டமோ இல்லை சிறப்பு சட்டமோ கொண்டு அவர்களை, உத்தரப்பிரதேசத்தில் அவர் செய்யலையா யோகி புல்டோசர், நீங்கள் அது சட்டபூர்வமாக நியாயம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களே. ஆமாம், ஏன்னா தவறு செய்வன், குற்றம் செய்வன் வீட்டில் போய் புல்டோசரில் இடிக்கிறான்னும் போது அவன் கொலை பண்ணுறான், நடு ரோட்டில் எல்லாரையும் பெண்களை மானவங்கப்படுத்துகிறான், இல்லை திருடுகிறான், கொள்ளை அடிக்கிறாங்கும் போது அவன் வீட்டை அடித்தா தப்பில்லையான்னு மக்கள் அதை விரும்புகிறார்கள். ஆமாம், நீங்கள் சட்ட இடுக்குகளில் பார்த்து அது தவறுன்னு சொன்னால் கூட மக்கள் விரும்பும் வரை நடைபெறும் அது.
அந்த மாதிரி நீங்கள் ஒரு அவசர சட்டமோ சிறப்பு சட்டமோ கொண்டு வந்து இந்த மாதிரி இருப்பவர்களை கோர்ட்டு தலையிடாமல் அவர்களை முதல்ல வெளியேற்றுவது, அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வரட்டும். வெளியேற்றிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் அதோடைய சோழி முடிஞ்சு. இங்கே கோர்ட்டுக்கு போய் தான் வெளியேற்றணும்னா தான் அந்த 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம். வெளியேற்றுவதற்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க, அந்த சட்டத்தின்படி வெளியேற்றுங்கள். அந்த சட்டம் செல்லாது என்று யாரோ பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமா வந்து கோர்ட்டுக்கு போவாங்க. அதே 10 வருஷம் ஆகும்ல, அதுக்குள்ள நீங்க தான் வெளியேற்றிட்டீங்களே. இப்படி தடாலடியாக தவேக அரசு இந்த விஷயத்தில், இது வந்து இந்து அறநிலையத்துறை மட்டும் இல்லை, அரசு சார்ந்த நிலங்கள், அரசு பொதுமக்களுடைய நிலங்கள், அதாவது அப்படியே நம்ம போனால் வந்து பஞ்சமி நிலங்கள்னு போனாலே ரொம்ப சென்சிட்டிவாக போயிடும். பல கட்சி அலுவலகங்கள், பத்திரிகை அலுவலகங்கள்லாம் சிக்கலில் வரும். ஆனால் எங்கோ ஒரு தொடக்கம் ஏற்பட வேண்டும், அப்போதான் முடிவு கிடைக்கும். அதுக்கு தான் முடிவு கிடைக்கும். முடிவு கிடைப்பதற்கு நாளாகலாம், ஆனால் தொடக்கம் அது. அவர் விஜய் அவர்கள் யோகியாக மாற வேண்டும். நம்ம சொல்கிற யோகி வந்து அவர் வந்து ஏதோ சாமியார் ஆகணும்னு சொல்லலை. யோகி போன்று அந்த புல்டோசர் அந்த மாதிரி ஒரு தடாலடி சட்டம் கொண்டு வந்து அதை பயன்படுத்தி செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து ரத்து பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு போட்டோம். அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறதுக்கு குறைஞ்சது 5 வருஷம் ஆகும், அதுக்கு மேலேயே ஆகலாம். அது வரைக்கும் இந்த பயம் வரும்ல, தப்பு பண்ணுறவனுக்கு பயம் வரும்ல, அதுதான் முக்கியம். அதை தாண்டி ஏதோ ஒரு சில இடத்துல மீண்டும் அவன் கோர்ட்டில் உத்தரவு வாங்கிட்டு மறுபடியும் வராமல் போகிறாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். இப்படி ஏதாவது ஒரு தடாலடி சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றினால்தான் ஊழலை வந்து ஓரளவுக்காவது ஒழிக்க முடியும். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு நம்ம ஒருத்தர் ஒரு காலகட்டத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, சென்னையினாலே வந்து, அதுவும் வட சென்னையினாலே வந்து அவரை பார்த்து அப்படியே நடுங்கக்கூடிய லெவலில் இருந்தவர் இப்போ நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கார். மக்களால் அன்புடன் ஸ்னேக் பாபு என்று அழைக்கப்படுபவர் வந்து இன்னைக்கு நடுங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. என்னமோ சொம்பெல்லாம் அடி வாங்கினாரெலாம் நம்மளே பேசணும். அதெல்லாம் தாண்டி அது விடுங்க, மக்கள் வந்து திமுக ஆட்சிக்கு சொம்படி கொடுத்து விட்டார்கள் என்பது தானே உண்மை. கொளத்தூர் உட்பட அதை வந்து அவர்களுடைய கோபத்தை காட்டிவிட்டார்கள் என்பதுதான உண்மை. கொளத்தூரில் காண்பித்தது ஸ்டாலின் என்கிற தனி மனிதருக்கு எதிரான கோபம் அல்ல, திமுக என்ற ஆட்சிக்கு எதிரான கோபத்தை மக்கள் கொளத்தூரிலும் காட்டினார்கள். அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா ஏன்னு பார்த்தா நம்மளே கூட சொல்லியிருக்கோம், கொளத்தூரில் வந்து காலேஜ் எல்லாம் கட்டி கொஞ்சம் சாலைகள் மற்ற தொகுதிகளை ஒப்பிடும் பொழுது அங்கே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்கிறாங்க. அங்கேயும் குறைபாடுகள் இருந்தன, இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் தோற்றிருக்கிறார். அதுவும் வந்து விஎஸ் பாபு, அவரே சேகர் பாபுவுடன் ஒரு காலத்தில் கூடவே திமுக காலத்தில் இருந்து அதுக்கப்புறம் பிரிந்து, அவருமே கொஞ்சம் அவருடைய வரலாற்று பின்னணியும் வீர வரலாறுலாம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் அமைச்சராக்கல அந்த வீர வரலாறுனால. எதுக்காக இதை பேசுகிறோன்னா, அப்படிப்பட்ட மாவீரரான ஸ்னேக் பாபு அவர்கள் அந்த இது நடந்தது பார்த்தீங்களா, ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. இந்த சினோரா அசோக் என்ற திருவிக்கானரா, ஆமாம், அந்த சம்பவம் நடந்துச்சு, அந்த பூத் கேப்சரிங். ஆமாம், திருவிக்கா நகர் தான் நினைக்கிறேன். அங்கே சினோரா அசோக் என்ற தவேக வேட்பாளரை தாக்குதல் நடத்தி, அது வெளிப்படையாக வீடியோவில் வந்தது. 6 பிரிவுகளில் கொலை முயற்சி உட்படுவதில் வழக்கு போட்டிருக்காங்க. விரைவில் அவரை கைது செய்யணும். ஏன்னா அவர் மீது வந்து அறநிலையத்துறையிலையும் இப்போ வழக்குகள் வரும். 3000 கிலோ தங்கத்தை காணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக வலைதளங்களில் வரும் செய்தி. இதுவும் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். அப்புறம் அந்த வாடகை வசூல் பண்ணல, அந்த வணிக வளாகங்கள் கட்டினது, இந்த மாதிரி நிறைய அறநிலையத்துறை எல்லாம் நிறைய வந்து ஊழல் லஞ்சம் தலைவிரித்தாடி இருக்கிறது. இது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டால், ஒரு தவேகா வேட்பாளரை வந்து தாக்கி இருக்கிறார் என்பது கட்சி ரீதியான அரசியல் ரீதியான விஷயம். தாக்குனதும் வீடியோவில் வெளியே வந்திருக்கு. ஒரு லஞ்சம் வாங்கினார்னா ஆதாரம்னு நான் வாங்கல, எனக்கு அதிகாரி வாங்கிட்டான்னு சொல்லி தப்பிக்கலாம். மக்கள் விரும்பினார்கள். இப்போ நேற்று கூட சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்கிறார். மக்கள் விரும்பினார்கள், அதனால தான் வந்து மல்டி லெவல் பார்க்கிங்லாம் பண்ணோம், கட்டணும் வணிக வளாகங்கள்லாம். மக்கள்னா யார் மக்கள், எந்த மக்கள், இது வந்து விவரிக்க முடியாத ஒரு விஷயம்.
ஆனால் இந்த வழக்கு சினோரா அசோக் என்பவரை தாக்கிய அந்த வேட்பாளரை தாக்கிய வழக்கில் வீடியோ ஆதாரங்கள் இருக்கின்றன. அது தேர்தல் பூத்திலேயே நடந்தது, அந்த சிசிடிவி இதெல்லாம் வேற இருக்கும் பொழுது இதை வைத்து அவரை கைது செய்வதற்காக ஏற்பாடுகள் நடப்பதாகவும், அது கைது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் சில தூதர்களை அனுப்பி முதல்வர் விஜயிடம் சரணடைந்து என்னை மட்டும் கைது செய்து விடாதீர்கள், என்னுடைய கட்சியே என்னை கைவிட்டு விட்டது, கட்சி தலைமை அந்த குடும்பமே என்னை ஒதுக்கி வைத்து விட்டது, நான் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிறேன், இந்த சமயத்தில் என்னை கைது செஞ்சீங்கன்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கை, இவ்வளோ நாள் அரசியல் வாழ்க்கை முற்றுப்பெற்றுவிடும், அதனால் அப்படின்னு சொல்லி சில தூதர்களை அனுப்பி விஜய்க்கு நெருக்கமானவர்களிடம் தூது அனுப்பி இருப்பதாக நமக்கு தகவல். விஜய் மனம் இறங்குவாரா, இல்லை தன்னுடைய வேட்பாளரை தாக்கியவர் என்பதால் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்வாரா என்பதுதான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு கைது என்ற ஒரு நிகழ்வு வந்தால் திமுக அழகாக இதை கழற்றி விட்டுவிடும். திமுக தலைமை சேகர் பாபு பர்சனலாக போய் அந்த வேட்பாளரை தாக்கியிருக்காருங்க, கட்சியாக சொல்லிச்சு போய் தாக்குன்னு, இது அவர் சம்மந்தப்பட்டது, அவரே தான் தீர்த்துக்கணும்னு சொல்லி அழகாக கழட்டி விட்டு விடுவார்கள். திமுகவுடைய பாரம்பரியத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஐயா நீ பார்த்துக்கன்னு சொல்லி கழட்டி விட்டுருவாங்க. சேகர்பாபு அவர்கள் இங்கே தூது பேச்சுவார்த்தை நடத்துவதாக கேள்வி, கைதை தவிர்ப்பதற்காக. இதுதான் இன்றைய காதோடு மரமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மரமே. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.